சுகம் சித்தா யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும். நாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளையும் நம்ம சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்களையும் அவங்க சரி செஞ்சு வந்து நம்ம சொல்லக்கூடிய வகையில் உணவு முறைகளையும் மருந்துகளையும் எடுத்து வந்தாங்கன்னா இதை நம்ம எளிமையாக சரி செஞ்சு விடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்களுக்கு என்ன காரணத்தினால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உயிரணுக்கள் குறைபாடு ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்மளுடைய உணவியல் முறை, 2வது வாழ்வியல் முறை, 3வது உடல் வெப்பம், 4வது தூக்கமின்மை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5வது காரணம் உடலில் மன அழுத்தம். இந்த 5 விதமான காரணங்களால் நம்மளுடைய உடம்பு ஹார்மோன் பாதிக்கப்படுது. அதே போல் உடல் உறுப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ உறுப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்படுகிறது, இரத்த ஓட்டம் தடை ஏற்படுகிறது. அதனால் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரணுக்கள் குறைபாடு ஏற்படுகிறது. உயிரணுக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய கருவி எங்கே இருக்குங்கன்னா, இறைவன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டின்னு சொல்லக்கூடிய விதைப்பையில் வச்சு படைச்சிருக்கிறாங்க. இந்த விதைப்பையில் வந்து பார்த்திங்கன்னா அடிபடுவதனாலையோ, சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகளில் சைக்கிள் ஓட்டும் போதோ, மோட்டார்களில் வண்டி வேகமாக ஓட்டும் பொழுதோ, இல்லை தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதோ, அல்லது கிரிக்கெட் விளையாடும் போதோ அவர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்தரங்க உறுப்புகளில் அடிபடும் போது அங்கே ஒரு விதமான வெப்பம் உண்டாகும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பை மாதிரி இருக்கும். அந்த பையில் வந்து எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ, இல்லை விதைப்பையில் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சுருள்கள் காணப்பட்டாலோ அவர்களுக்கு இது போல் உள்ள பாதிப்புகள் ஏற்பட காரணமாக அமைகின்றது. அப்போ நம்ம வந்து முதல்ல மருத்துவ பரிசோதனை பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். விதைப்பையில் எந்த மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் டெஸ்டில்ஸ் எந்த மாதிரி இருக்குது, அவங்களோட ஹார்மோன் எந்த மாதிரி இருக்குது, அவங்களோட நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கு ஒரு தெளிவான தீர்வை நம்ம கண்டுபிடித்து கொள்ள முடியும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சொன்ன அனைத்து தலைப்புகளில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே நம்ம எளிமையாக மருத்துவத்தின் மூலமாக எப்படி சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஆரோக்கியமாக வாழ்க்கை பண்ணுறதுக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். காலையில் ஒரு 5 மணிக்கு நம்ம எந்திரிச்சிட்டோம்னாலே போதும், உடல் வந்து இயற்கையாகவே நமக்கு செட் ஆக ஆரம்பிச்சிடும். காலையில் எழுந்து குளித்து விட்டு காலை கடமைகள் எல்லாம் முடித்து விட்டு சரியான நேரத்துக்கு பசியாறணும். மதியமும் அதே போல் தான். இரவு வந்து பார்த்திங்கன்னா மாலை உணவு சீக்கிரம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு தூங்க போயிடணும். இந்த மாதிரி வாழ்வியல் முறை நம்ம அதை வச்சுக்கணும். உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்துள்ள கீரைகள், காய்கறிகள், பழங்கள் கண்டிப்பாக அவசியம் எடுக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம், செவ்வாழைப்பழம் இந்த 2மே கட்டாயம் உணவில் நம்ம அவசியம் பார்த்துக்கணும். அதே போல் வந்து பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் வந்து நிறையா புரோட்டீன் கொடுக்கக்கூடியது. இதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து வாரம் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்ல தொப்புள், அந்தரங்க உறுப்புகள், கால், பாதங்கள், தலை, உச்சந்தலை எல்லாமே நல்லா தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டு குளிச்சிட்டோம்னா நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஹார்மோனை சரி பண்ணும். வெரிகோசில் வெயினை வந்து படிப்படியாக குணப்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல விந்துவை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். இந்த மாதிரி பழம். அதுக்கப்புறம் வந்துட்டிங்கன்னா விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசன் விதை, அத்தி விதை, ஆல விதை 3 விதையுமே அற்புதமான விதைகள். இந்த 3 விதைகளையும் முறைப்படி சுத்தி செய்து பவுட்ரு பண்ணி தினமும் பாலில் பனங்கற்கண்டு போட்டு சாப்பிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு வந்து விந்துவோட மார்பாலஜி, விந்துவோட செமன் உற்பத்தி, விந்துவோட நீந்தக்கூடிய தன்மை, அதோட விஸ்கோசிட்டிஸ், அதுபோல் ஸ்பேம் ப்ரொடக்ஷன்ஸ் இது எல்லாமே அதிகரிக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முறையை பார்த்திங்கன்னா பூனைக்காளி விதை, சுத்தி செய்த பூனைக்காளி விதை, நத்தை சூரி விதை, நீர்மூழ்கி விதை இந்த 3ஐயுமே வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி சுத்தி செய்து இதையும் நீங்கள் கலந்து எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஸ்பேம் ப்ரொடக்ஷன்ஸ் உண்டாகும். இதெல்லாம் எவ்வளோ நாள் எடுக்கணும் சார் என்று கேட்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு 90 நாளாவது நீங்கள் கண்டிப்பாக கட்டாயம் எடுங்க. காலை மாலை 2 வேளை ஒரு நாளைக்கு எடுங்க, கட்டாயம் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜீரணமாகிறதுக்கு உடம்புல ஆன்டிபயோட்டிக் தேவை. அதாவது பார்த்திங்கன்னா ஜீரண உறுப்புகள் நல்லா பலம் பெறணும். அதுக்காண்டி உணவில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷாயம் போட்டோ இல்லை வந்து இது வந்து திரிகடுகு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம தினமும் ஒரு வேளை ஒரு சின்ன அதாவது 1/4 ஸ்பூனுக்கு அளவு 500 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து தேன்லையோ அல்லது நெய்லையோ கலந்து சாப்பிடும்போது உடம்புல வாதப்பித்த சிலைத்தமங்கள் சரியாகதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3 விதைகளை பற்றி பார்ப்போம். இதுக்கு தேவை பூசணி விதை, வெள்ளரி விதை, சின்ன வெங்காய விதை இந்த 3 விதைகளும் எடுத்துக்கலாம். இது போக கூடுதலாக தேவைப்பட்டால் சூரியகாந்தி விதையும் எடுத்துக்கலாம். இந்த 4 விதைகளையும் பயன்படுத்தி நம்ம ஒரு லட்டு மாதிரி செஞ்சு தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புல சிங்க் சத்து அதிகரிக்கும். ஸோ சிங்க் சத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்களோட டெஸ்டில்ஸ் அதனுடைய தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உடையது, ஸ்பேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை உடையது. அடுத்தபடியாக கடைசியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணவில் வந்து பார்த்திங்கன்னா பார்லி கஞ்சி அரிசி. இந்த பார்லி கஞ்சி அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு செமன் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணும். இதை எப்படி தயாரிக்கணும்னு கேட்டிங்கன்னா
இது மாலை நேரத்தில் ஒரு 7 மணி 8 மணிக்கு கூட எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பார்லியை வாங்கிட்டு வந்து அது கூட வந்து பார்த்திங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, லேசாக மஞ்சள் தூள், தேவைக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்துக்கலாம். போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். புதினாவும் சேர்த்துக்கலாம். இந்த கஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் சாப்பிட்டு வந்தோம்னா ஜீரண உறுப்புகள் நல்லாயிருக்கும். ஸ்பேம் ப்ரொடக்ஷன்ஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸ்பேம் உற்பத்தி பண்ணுறதுக்கும் சிறந்ததாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வரும். 1 ml 2 ml 3 ml வரும். இதை நீங்கள் எடுக்க என்ன ஆகும்னா 10 ml வரக்கூடிய அளவுக்கு உடம்புல வந்து அந்த அளவுக்கு ஸ்பேம் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும். ஸ்பேம் ப்ரொடக்ஷன்ஸ் உண்டாயிட்டாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம் கவுண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகிரும். அது அப்புறம் ஸ்பேம் கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நல்ல குட் குவாலிட்டியான ஸ்பேமும் நமக்கு கிடைக்கும். ஆகவே இப்போ நான் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிறு வயசில் ஏற்படக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள், உதாரணமாக சுய இன்பம் பண்ணுறது, இது போல் பழக்க வழக்கங்களால் விந்து இழந்தவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல அற்புதமான இப்போ நான் சொன்ன மாதிரி வழிகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான விந்தணுக்கள் பெருகும். நீங்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெற்று மகிழலாம். எந்த விதமான சந்தேகமே வேண்டாம். இப்போ நான் சொன்ன வழிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி நிறைய பேர் குழந்தை பாக்கியம் பெற்றிருக்காங்க. ஆனால் நீங்களும் குழந்தை பாக்கியம் பெறலாம். மேலும் தகவலுக்கு நம்முடைய சுகம் சித்த மருத்துவமனை அன்றைக்கி ஆலோசனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது போல் பல நல்ல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம சேனலை பார்த்து அன்புள்ளவங்கள் அனைவருக்கும் நன்றி.